பட்ஜெட் போட்டு செலவை கம்மி பண்ணி சேவிங்ஸ் அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா இது உங்களுக்கு நடக்கலையா? திஸ் இஸ் டே ஃபோர் ஆஃப் மணி வேர்ல்ட். நீங்க எவ்வளவு சேலரி வாங்கினாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, பட்ஜெட் பிளான்னு ஒண்ணு கண்டிப்பா நீங்க போடணும்னு நினைப்பீங்க. நீங்க யூடியூப்ல இல்ல கூகுள்ல இந்த இடத்துல நீங்க உங்க சேலரியை போட்டு இதுக்கு பட்ஜெட் பிளான் கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பட்ஜெட் பிளானும் சொல்லிடும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. பிகாஸ் இப்பெல்லாம் எப்போ எந்த செலவு வரும்னே சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை வச்சிருவாங்க, அவங்க கல்யாணத்துக்கு மொய் வைக்கணும். இல்ல நம்ம ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் ஒருத்தன் எமர்ஜென்சி ரொம்ப எமர்ஜென்சின்னு கேட்கறான், அவனுக்கு கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அந்த டைம்ல நம்ம பட்ஜெட் எல்லாம் அடிப்படும். ஸோ கடைசியில உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்காது, மாச கடைசியில கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்போ நீங்க சேலரி வாங்குறீங்க, இதுல இருந்து சேவிங்ஸ் அமௌண்ட் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வைங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 15K நீங்க சேலரி வாங்குறீங்க, அதுல இருந்து 2000 சேவிங்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எதுக்காவது போயிடுது. எமர்ஜென்சி உங்களால முடிஞ்சா ஒரு 500 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2500 இருக்கு. இதுதான் உங்க சேலரியாவே நீங்க அசியூம் பண்ணிட்டு இதை நீங்க செலவுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சேவ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க 15K சர்க்கிள்ல இருந்தீங்க, உங்களுக்கு சேலரி ஒரு 17K ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த சர்க்கிளை பெருசு பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி பண்ணாம உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அது மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க, இல்ல சேவிங்ஸ்ல வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க சேவிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.